ஸ்ரீ குருப்யோ நமஹ. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. தை மாத ராசி பலன்கள். பொதுவாகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒருத்தர். அது யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், அல்லது அவங்க எந்த பருவத்தில் இருந்தாலும் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதப்பா. ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க, எல்லாம் தை பிறந்தா சரியாக போயிடும். அது ஒரு கல்யாணம் ஆகிறதுக்காக இருக்கலாம், திருமணத்துக்காக இருக்கலாம், அல்லது ஒரு வேலை வாய்ப்புகளுக்காக இருக்கலாம், அல்லது ஒரு இரண்டாவது திருமணமாக இருக்கலாம். பொண்ணு பார்க்குறாங்க, மாப்பிள்ளை பார்க்குறாங்க, அமையவே இல்லை. இல்லை ஒரு குடும்பம் கஷ்டப்படுது, ஒரு குடும்பம் ரொம்ப வறுமையில் இருக்குது. அப்படி இல்லைனாக்கா ஒரு குடும்பம் நல்லா இருக்காங்க, அவங்க திடீர்னு ஏதேனும் ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. அப்போது திடீர்னு ஒரு தொடர்ந்து ஒரு துன்பம், ஒரு வருஷமாக கஷ்டப்படுறோம் சாமி, ஒரு 2 வருஷமாக கஷ்டப்படுறோம் சாமி, ஒரு 18 மாதமாக ரொம்ப வச்சு செய்யுது சாமி அப்படின்னு சொல்லும்போது தை பிறந்தா சரியாக போயிடும். அதை போல் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, பல எதிர்பார்ப்புகளோடு, பெரிய பெரிய கனவுகளோடு, நீண்ட நீண்ட ஆசைகளோடு இந்த புது வருஷம் பிறந்து, இந்த புது வருஷத்தில் முதல் மாதம் தை மாதம் சூரியன் உச்சம், சூரிய பகவான் மகர ராசியில் சூரிய பகவான் தனக்கு 6-8 அமைகிறார். குரு பகவான் உச்சம் பெறுகிறார். குரு பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உச்சம் பெறுகிறார். ராகு கேது சிறப்பான இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இந்த தை மாதம் யாருக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும்? அரசு ஊழியர்களுக்கு சிறப்பான சனி சூரியன் சேர்க்கை. இந்த சனி சூரியன் சேர்க்கை சேர்ந்ததுன்னா அரசாங்கம், அரசு வேலை செய்யக்கூடியவர்கள், அரசியல் நண்பர்கள், ஒரு கவுன்சிலராக இருக்கீங்க, ஒரு வார்டு கவுன்சிலராக இருக்கீங்க, இல்லைனா ஒரு மேயராக இருக்கீங்க, அதெல்லாமே அரசு பதவி தான். சனி சிறப்பாக இருந்தால் அவங்க மேயர் பதவிகளில் கூட அவங்க இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சு கூட நம்ம இடத்துல மேயர் ஆகிறதுக்கு முன்பாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட கனெக்ஷனில் வந்தவங்க தான், ஜாதகம் பார்த்தவங்க தான், வழி காமிச்சோம். அவங்க அதுக்கப்புறம் நல்லா மேயர் ஆகிட்டாங்க. இன்னும் கூட நன்றி விசுவாசத்தோடு ஒவ்வொரு வருஷமும் அவங்க டச்சப் வச்சுப்பாங்க. சாமி இந்த வருஷம் நான் என்ன பண்ணணும், 26க்கு என்ன பண்ணணும், 25க்கு நான் என்ன பண்ணணும்னு ஒன்று கேட்டு செய்வாங்க. அப்போ அதே போல் இந்த 2026 அரசாங்க ஊழியர்கள், அதாவது கவுன்சிலர்களாக இருக்கலாம், எம்எல்ஏக்களாக இருக்கலாம், இல்லை மேயராக இருக்கலாம், மாவட்ட செயலராக இருக்கலாம், ஒன்றியம் போன்ற பதவிகளில் நீங்கள் இருக்கலாம். அரசாங்க பதவிகள் அல்லது துறை ரீதியான பதவிகள், போஸ்டிங்ஸ், அல்லது இதை குழு தலைவர்களாக இருக்கலாம். அதே போல் டாஸ்மார்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், அந்த நீர் ராசியில் நீரும் நெருப்பும் அங்கே ஒன்று இணைகிறது, நிலம் சம்பந்தப்பட்டது. டாஸ்மார்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பிடபிள்யூடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஃபினான்ஸ் அங்கே அந்த செக்ஷனில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, சட்டத்துறை, சட்டம் ஒழுங்கு அந்த மாதிரி அந்த துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கலால் துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, காவல்துறை அதிகாரிகள், டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள். அப்போது பொதுவாக அரசு அதிகாரிகளுக்கு இந்த தை மாதம் சிறப்பானதாக அமைகிறது. இடமாற்றங்கள், ப்ரமோஷன்ஸு, அல்லது எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், இவை எல்லாமே இந்த தை மாதத்தில் உங்களுக்கு கிளியராக போகுது. அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புது வருஷம் பிறந்ததுக்கு உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்க. அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே, தை மாதம் ராசிநாதன் சிறப்பான முறையில், அற்புதமான முறையில் அமைந்திருக்கிறார் எங்கள் குருவுடைய வீட்டில். அப்போது இயற்கையாகவே மேஷராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த 7.5 சனி கொஞ்சம் அவங்கள நிறைய டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ ஏன்னா அந்த மேஷராசியில் தான் நிறைய கம்பெனிஸு வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஓனர்ஸு, ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மெயினாக கம்பெனிஸ் ரன் பண்ணக்கூடியவங்க, நிறுவனங்களை வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஒரு பெரிய நிறுவனத்தை வச்சு ரன் பண்ணக்கூடியவங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னாக்கா மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கலாம், இல்லை ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியாக இருக்கலாம், சிப்காட் நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது பெரிய பெரிய தொழிற்சாலைகளாக இருக்கலாம், ஃபேக்ட்ரிஸாக இருக்கலாம். அதே போல் பண்ணைகள், கோழி பண்ணைகள், அல்லது கால்நடை பண்ணைகள், முட்டை பண்ணைகள்,
அதே போல் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அப்போது ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸு, மெயினாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள். அப்போ மேஷ ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். தொழில்துறையை பொறுத்தவரையிலும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலும் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், சொந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். மெயினாக ஃபண்டு ஃப்ளோ, ஃபண்டு ப்ராப்ளம். அப்படி இல்லைன்னா, சாமி நான் தெரியாமல் போய் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டேன், என்னுடைய இன்கம் எல்லாம் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சிக்கிட்டே வருது, எனக்கு ஒரு இப்போ 10 கோடி ரூபாய் கிட்ட எனக்கு கடன் இருக்குது, ஆனால் என்னுடைய மாத வருமானம் 30 லட்சம் ரூபா தான், இதுலேருந்து என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க சாமி. இதுதான் மேஷராசி அன்பர்களுடைய நிலைமை. இந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் கூடலாம் குறையலாம், அப்படி வச்சுக்கோங்க, உங்கள் ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி. அப்போது கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இது ரிலேட்டடாக ஏதாவது வம்பு வழக்கு வந்துடுமோன்னு பயமாக இருக்குது. அப்பா அம்மாவோட சண்டையாக போகிறது, குடும்பம் கோச்சிக்கிறது, குடும்பத்தை விட்டு வெளியில் வர்றது, குடும்பமே உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிறது. நீங்கள் நல்லா இருந்து நல்லா செய்யும்போது வாழ்த்திய குடும்பம் நீங்கள் கஷ்டப்படும் போது, ஒரு சிறு தவறு செஞ்சிட்ட போது எல்லா கையும் உங்களை தான் காட்டும், நீ தான் காரணம், நீ தான் காரணம்னு. அப்போ அந்த மனவேதனை, மனக்குழப்பம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நான் இன்னும் உங்கள் ஜாதகமே பார்க்கல, நான் காரணம் சொல்லட்டுமா? ஒன்றும் இல்லைங்க. ராகுவுடைய தொடர்பு, சனியுடைய தொடர்பு. மேஷராசி என்பர்களே, இன்றைக்கி யூடியூப்பை திறந்தவங்கன்னா நிறைய பேர் பலன் சொல்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க, யார் யாராக சொல்கிறாங்க. மேஷராசி அப்படி இருக்காங்க, இப்படி இருக்கிறாங்க. 70% மேஷராசி என்பர்கள், அவன் கோடீஸ்வரனாக இருந்தாலும், முதலமைச்சராக இருந்தாலும், பிஎம்மாக இருந்தாலும், மேஷராசியாக இருப்பான்னா அவன் கஷ்டத்தில் இருக்கிறான்னு நான் சொல்லுவேன். ராஜா விட்டு கண்ணுக்குட்டி, அவ்வளோதான் விஷயம். ராஜா வீட்டில் வளரக்கூடிய ஒரு பலியாடு அப்படி வச்சுக்கலாமா? ஆமாம், என்றைக்காக இருந்தாலும் வெட்டு உண்டு. அதுதான் 7.5 சனி. இருப்பது வேண்டுமானால் பெரிய இடமாக இருக்கலாம், ஆனால் நிதர்சனமான உண்மை, ப்ராக்டிக்கலாக அவங்களுடைய டிஃபிகல்ட்ஸ் என்னன்றது, அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்னன்றது எனக்கு தான் தெரியும். அப்போ ஏன் இந்த துன்பம் வந்ததுன்னா ராகு தான் காரணம். இந்த கிரகத்தை கண்டுபிடிக்கணும், அந்த காம்பினேஷன்ஸ், இந்த கஷ்டத்துக்கான பிளானட்டுக்குரிய காம்பினேஷன்ஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அந்த நோயை கண்டுபிடிச்சாதான் ஈஸியாக அப்புறம் நம்ம மருந்து கண்டுபிடிச்சிடலாம், பரிகாரத்தை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ மேஷராசி என்பர்களே, நீங்கள் கஷ்டப்படணும்னு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது. நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படுறதுக்கு பிறக்கலை, நல்லா ஜம்முன்னு சந்தோஷமாக சிரிச்சுண்டு வாழ்வதற்காகத்தான் நீங்கள் பிறந்துள்ளீர்கள். சந்தோஷமாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், குடும்பத்தோடு ஒத்துமையாக இருக்கணும், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரணும். எதுக்கு கஷ்டப்படணும்? தலையெழுத்தான். அப்போ எங்கள் கஷ்டம் தீருமா சாமி அப்படின்னு கேட்டாக்கா, நிச்சயம் இந்த தை மாதத்துலேருந்து நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னால் தான் தெரிஞ்சுக்க போகிறேன் நான். அப்போ உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதுலேருந்து விமோச்சனம் உண்டு. சார், உங்கள் பாவத்துக்கு ஒரு விமோச்சனம் உண்டு. அப்போது பாவத்துக்கே விமோச்சனம் இருக்கும்போது உங்கள் கஷ்டத்துக்கும் விமோச்சனம் உண்டு. தை பிறந்தால் வழி பிறக்கும். அப்போ கவலைப்படாதீங்க மேஷராசி என்பர்களே. இந்த மாதம், இந்த தை மாதத்துலேருந்து படிப்படியாக உங்கள் கஷ்டங்கள் விலகப் போகுது. உங்களுக்கு ஒரு நல்ல குருமார்கள் கிடச்சி அவருடைய வழிகாட்டுதலில் உங்கள் பிள்ளைகளுடைய கஷ்டமாக இருக்கலாம், கல்வி சம்பந்தப்பட்ட கேள்விகளாக இருக்கலாம், படிப்பு சம்பந்தப்பட்ட கேள்விகளாக இருக்கலாம், அல்லது பசங்க சொல்கிற பேச்சு கேட்காம அடங்காமல் இருக்கிறதாக இருக்கலாம், குடும்ப கஷ்டங்களாக இருக்கலாம், தொழில் கஷ்டங்கள், அல்லது வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில சிரமங்கள், ஏமாற்றங்கள், அது ஆண் பெண் உறவுகளாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், தான தர்மங்களாக இருக்கலாம், செய்த உதவிகளாக இருக்கலாம். ஏதோ ஒன்று வெளியில் சொல்ல முடியாது சாமி, நான் உங்கள்கிட்ட தனியாக தான் சொல்ல முடியும்.
அப்போ அந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்தால் கூட கவலை வேண்டாம். மேஷ ராசி அன்பர்களே, இந்த தை மாதத்துலேருந்து அதுக்கு ஒரு பாப விமோச்சனம் உண்டு. அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள். நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, வேலை போயிடுச்சு. அப்போ கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே, இந்த மாதம் முதல் படிப்படியாக புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். அப்போ வேலை கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அதற்குரிய வழிபாடுகளை அறிந்து, பரிகாரங்களை அறிந்து, அந்த கோவிலுக்கு போகிறது, விளக்கேற்றுறது, தீபம் போகிறது, என்னைக்கு போகணும், எந்த கோவிலுக்கு போகணும், அப்போ அந்த மாதிரியெல்லாம் பரிகாரங்களை அறிந்து செய்வீர்களேயானால் வேலை வாய்ப்புகள் உருவாகும், வேலை கிடைக்கும். அதே போல தான் எதிரிகளுடைய தொந்தரவுகள், மெயினாக வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பழகிறது திடீர்னு விளைகிறது, சேர்ந்திருக்கிறது திடீர்னு விளைகிறது. அப்போ அந்த மாதிரியெல்லாம் வரக்கூடிய வசியம் சம்பந்தப்பட்டது பிரிவுகள், அதாவது ரொம்ப வலியை மனவேதனைகளை கொடுக்கும். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய மனவேதனைகள், மனக்குழப்பங்கள் தீரும். சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மேஷ ராசி அன்பர்களே. அப்போ மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் இந்த தை மாதத்திலிருந்து படிப்படியாக உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் குறைந்து நல்ல வளர்ச்சிக்கான மாதமாக அமைகிறது மேஷ ராசி அன்பர்களே.